Good morning students. நம்ம வந்து லாஸ்ட் வீக்ல நமக்கு யூனிட் டெஸ்ட் நடந்துச்சு. அதில் வந்து நம்ம எல்லா அனைத்து 5 சப்ஜெக்ட்ஸும் நமக்கு டெஸ்ட்டு அதை நீங்கள் நல்லா எழுதி வழியில் கொண்டு வந்து திங்கக்கிழமை கிட்டத்தட்ட 50 மாணவர்களுக்கு மேலே கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த பேப்பரெல்லாம் திருத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வார இறுதிக்குள்ளாக இந்த பேப்பர்கள் திருத்தப்பட்டு உங்களுக்கு மதிப்பெண்கள் வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்தப்படும். நீங்கள் வந்து இப்போது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நடத்துகிற எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஒரு நோட்டு போட்டு எழுத வேண்டும். ஆனால் ஒரு நோட் நீங்கள் வாங்கி போட்டு எழுதலாம். அதில் வந்து இப்போ வந்து நம்ம 1.1 ஃபுல்லாக முடிச்சிட்டோம். 1.2 பாதி நடந்துட்டோம். சாரை பொறுத்த வரைக்கும் உனக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான், அதே மாதிரி எக்ஸசைஸ் தான், ரெண்டையுமே உனக்கு சார் நடத்தி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போவும் 1.2 அதை நம்ம இன்னைக்கு எந்த அளவுக்கு முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடிச்சிடலாம். இப்போ சார் வந்து போர்டில் இங்கிலீஷ் மீடியத்துக்கு எழுதி தமிழ் மீடியம் பையனுக்கு சார் புக்கை வாசிக்கிறேன். ஃபஸ்ட்டு சம் வந்து உனக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான், ரெண்டாவது சம் வந்து எக்ஸசைஸ் தான். ஸோ ஃபஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ரேஷனல் நம்பர்ஸ் that should be added and subtracted so that they will make the sum 3 1/2 plus 1 3/4 plus 2 3/8 to the nearest whole number. அதாவது ஏதாவது ஒரு விகிதமுறு எண்ணை இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த எண்ணுடன் நீ கூட்டலாம் அல்லது கழிக்கலாம். அப்படி கூட்டி கழித்தால் ஒரு முழு எண் ஹோல் நம்பர் வருது அப்படின்னு நீ சொல்லணும். இது புக்கில் எக்ஸாம்பிள் 1.19 இருக்கு. கொஸ்டினையும் நான் புக்கில் இருந்து ரீட் பண்ணுறேன். எந்த ஒரு விகிதமுறு எண்களை கூட்ட மற்றும் கழிக்க அவை 3 1/2 + 1 3/4 + 2 3/8 என்ற கூடுதலை அருகில் உள்ள முழு எண்ணாக மாற்றும் என காட்டும். தானே? ஸோ இப்போ நம்ம இதை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. முதல்ல கொடுத்துருக்கிறத எடுத்துக்கோங்க. 3 1/2 plus 1 3/4 plus 2 3/8. ஸோ இது அவ்வளோ மிக்சர் ஃப்ராக்ஷன் கலப்பெண் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை முதல்ல பின்ன வடிவத்தில் நம்ம மாற்றலாம். இப்படி மாற்றலாம். 6 plus 1 7 7/2 எழுதுறீங்க. 4 + 3 இதுவும் 7/4. அதே மாதிரி இங்க 16 + 3 19/8 8. அதாவது 3 2 are 6 6 + 1 7 7/2 1 4 is 4 4 + 3 7 7/4 2 2 8 are 16 16 + 3 19/8. ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் 8. எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்போ டினாமினேட்டர் பகுதி ஏதாவது பெருக்கினா இப்போ 4 ஆக. ஸோ மேலே உள்ள 4 ஆக பெருக்கினா எத்தனை 4 7s are 28 28 பிளஸ் இது ஏதாவது பெருக்கினா 8 வரும் 2 ஆக. ஸோ அப்போ நியூமரேட்டர் 2 ஆக பெருக்கினீங்கன்னா 14 பிளஸ் 19 அப்படியே போடும். ஏன்னா இது 8 இருக்கிறதுனால 19 அப்படியே அடிச்சிருக்கலாம் எழுதுறது. ஸோ இதை ஆட் பண்ணுங்க. இதை ஆட் பண்ணுங்க. ஸோ 9 + 3 9 + 4 ஸோ 13 21 1 2 4 5 6 61/8. ஒரு ஃப்ராக்ஷன்ல ஒரு விகிதமுறு எண் ரேஷனல் நம்பர் நமக்கு வந்திருக்கு. இதை மிக்சர் ஃப்ராக்ஷன் எழுதுறோம். எப்படி எழுதுறோம்? how many 8 இருக்கு இதுல 61ல 7 7 8s are 56 remaining 5/8. அப்போ 7 5/8 7 5/8. இப்போ 7 5/8 உடன் நீங்க வந்து எதை கூட்டணும்? 3/8 கூட்டணும். கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? கரெக்டா 8ங்கிற முழு எண் வந்துடும். அதே மாதிரி 7 5/8 இருந்து 5/8 கழிச்சிட்டீங்கன்னா 7 என்கிற முழு எண் வந்துவிடும். ஸோ 3/8 கூட்டும் போது உனக்கு எப்படி வரும்? 61/8 61 + 4
3 64 64 by 8 8. நீங்க கழிச்சிட்டோம்னா இதே மாதிரி 61 போட்டுட்டு நீங்க கழிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 7 56 வரும். ஸோ 56 by 8 7 அப்படிங்கிற முழு நம்பர் வந்துடும். ஸோ அப்போ ஏதாவது ஒரு எண்ணை கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ ஒரு முழு எண் வரும் என்று கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பாருங்க. இது வந்து எக்ஸசைஸ்ல இருக்கு. இந்த சம் எக்ஸசைஸ்ல 8th சம்மா இருக்கு. சிம்பிளிஃபை 1/2 plus 3/2 minus 2/5 divided 3/10 into 3. So that it is a rational number between 11 and 12. 12க்கும் 11க்கும் 12க்கும் இடையில் இருக்கும் என்பதை நிரூபிக்கணும். சார் வாசிக்கிறேன். Simplify the number and show that it's தமிழ் மீடியத்தில் ஏற்கனவே நான் இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதியிருக்கேன். தமிழ் மீடியத்தில் வாசிக்கிறேன். இதை சுருக்கி அது 11 மற்றும் 12க்கு இடையில் அமைந்துள்ள ஒரு விகிதமுறு எண் என்று நிரூபிக்க வேண்டும். ஸோ இப்போ நிரூபிக்கிறோம். எப்படி பண்ணுறோம் பாருங்க. ஈஸிதா பாருங்க. 1/2 பிளஸ் முதல்ல அப்படி எடுத்து எழுதிக்குவோம். ஒன்று பை 2 இதுக்கு 10 எல்சிஎம் 10 எடுத்துருவோமா. ஸோ இது 5ஆவது பக்கம் நியூமரேட்டர் 5ஆவது பக்கம் 15 அதுமாதிரி மைனஸ் இது 2ஆவது பக்கம் நியூமரேட்டர் 2ஆவது பக்கம் 4 வகுத்தல் 3/10 இன்டு 3. ஸோ 1/2 பிளஸ் 11/10 அப்படிதானே. 11/10 இந்த வகுத்துல பெருக்கலா மாற்ற என்ன பண்ணணும். 10/3 இன்டு 3. இப்போ 10 10 அடிபெயரும் 3 3 அடிபெயரும். இப்போ 11 பிளஸ் 1/2 இதை எப்படி எழுதலாம் 11.5. அப்போ உனக்கு கிடைத்திருக்கிற இந்த விடை ஆனது 11 மற்றும் 12க்கு இடையில் உள்ளது. 11 1/2 is between 11 and 12 அப்படின்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்க. இன்னொரு சம் என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு a student அடுத்த சம் பாருங்க. a student instead of multiplying a number by 8/9 by mistake divided it by 8/9. If the difference between the correct answer and the answer got by him is 34, then find the number. Example 1.20ல இது இருக்கு. தமிழ் மீடியத்தில் வாசிக்கிறேன். ஒரு மாணவர் ஒரு எண்ணை 8/9 பெருக்குவதற்கு பதிலாக தவறுதலாக 8/9 வகுத்து விட்டார். அதாவது 8/9 பெருக்கணும். பெருக்கிறது பதிலாக என்ன பண்ணிட்டாரு 8/9 வகுத்துட்டார். இப்போ அவருக்கு கிடைத்த விடைக்கும் சரியான விடைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் 34 எனில் அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க கேட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டு 1.20ல இந்த நம்பர் இருக்கு. let the number be x. அந்த எண்ணை x என்க. அந்த எண்ணை x என்க. இப்போ நம்ம அந்த எண்ணை x என்க. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும். அந்த மாணவர் கண்டுபிடிக்க வேண்டியது 8x/9. ஆனால் அவர் கண்டுபிடித்தது x/8/9. ஸோ அப்போ அவர் அதாவது கண்டுபிடிக்க வேண்டியது ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது 8/9 இன்டு எக்ஸ் மல்டிப்ளை. ஆனால் x/8/9 டிவைட் அவர் வகுத்துட்டார் சரியா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ பெருக்கல் வந்து 8x/9. அதே இது வந்து வகுத்தது வந்து x/8/9. ஸோ இது எப்படி எழுதலாம் 9x/8. ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் equal to
உங்களுக்கு எவ்வளோ வந்துருக்கு 34. ஆக்சுவலாக இதை கூட்டி அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொண்டு வரணும். நீ டேரெக்டாக அவன் புக்கில் என்ன பண்ணியிருக்காங்க 9x/8. நீ புக்கில் எவ்வளோ மாதிரி பார்க்கணும் அப்படின்னா 8x by, அதாவது இதை எழுதி இதுல இருந்து கழிச்சல். இப்போ 34 வந்துடும். சரிதானா? அதெல்லாம் என்ன பண்ணணும், அந்த பக்கம் எழுதி மாற்றி கொண்டு வரணும். அது மேலே டேரெக்டாக புக்கில் உள்ள மாதிரி நம்ம நினைச்சிடலாம், எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, இது 2லேருந்து எக்ஸை நம்ம காமனாக எடுக்கணும். அப்போ 9/8 மைனஸ் 8/9 ஈக்குவல் டு 34. இப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எவ்வளோ எடுக்கலாம்? 72. equal to 34. இப்போ இதை எதாவது இருக்குன்னா உனக்கு வந்து 72 வரும், 9 ஆல் இருக்கணும். அப்போ 9 ஆல் நம்பர் என்ன இருக்கு? 81. இதை எதாவது இருக்குன்னா 72 வரும் 8 ஆல. ஸோ நியூமரேட்டர் 8 ஆல் இருக்கு 64. சரிதானா? இப்போ நியூமரேட்டரை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா சார் எழுதுறேன் கவனிச்சுக்கோ. ஸோ நியூமரேட்டரை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நியூமரேட்டரில் என்ன பாருங்க 11. ஸோ 7 இங்கே 1/72 ஈக்குவல் டு 34. இதை அப்படியே அந்த பக்கம் எடுத்துங்க. 34 into 72/17. ஸோ இதை கட் பண்ணுங்க 2 times. அப்படிதானே? 117 is 17, 2 17s are 34. ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x is equal to 144. x is equal to 144 நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு, கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இதுதான் அந்த எண். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல தரவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதே மாடலில் எக்ஸசைஸில் ஒரு சம் இருக்கு, அதையும் சாரோட கணிச்சு போகிறேன், சொல்லித்தர போகிறேன். ஸோ நல்ல கவனமாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸசைஸ் சம் பார்ப்போம். அடுத்த சம் பாருங்க, 4th sum. இது வந்து எக்ஸசைஸ்ல உள்ள சம். என்ன கொடுத்திருக்காங்க? A student had multiplied a number by 4/3 instead of dividing 4/3 and got 70 more than the correct answer. Find the number. அதாவது போன இதுல வந்து பெருக்கிறதுக்கு பதிலாக வகுத்துட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? எக்ஸசைஸ்ல 10வது சம் 1.2 பைசால 10வது சம் சார் வாசிங்க. ஒரு மாணவர் ஒரு எண்ணை 4/3 வகுப்பதற்கு பதிலாக 4/3 பெருக்கி சரியான விடையை காட்டிலும் 70 கூடுதலாக பெறுகிறார் எனில் அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. So let the number be x. அந்த எண்ணை x என்று சொல்ல வேண்டும். இப்போ 4/3 பெருக்கிறதுக்கு பதிலா என்ன செஞ்சிருக்காரு? ஸோ இதை மாற்றி போட்டா 3/4 into x. அதே மாதிரி பெருக்குனா பெருக்கல் நடந்தது 4/3 into x, 4x/3. இப்போ இது ரெண்டுக்கும் வித்தியாசம். அப்போ பாருங்க, எக்ஸை காமனாக எடுத்துக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்? 4/3 மைனஸ் 3/4 ஈக்குவல் டு 70. கிடைத்திருக்க விடை வந்து 70. அப்போ 4/3 அது வந்து எக்ஸை காமனாக எடுத்துட்டோம். 3/4 அதாவது வகுத்துருக்கிறார்ல, அந்த வகுத்துருக்கிற நம்பரை இதுலேருந்து எக்ஸை காமனாக எடுத்துட்டோம். ஸோ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஆட் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்து போடுறத விட இப்படி டேரெக்டாக நீ பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். அங்கே மாற்றி சப்ட்ராக்ட் பண்ணணும். கவனிச்சிருப்போம். எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கு. ஸோ அதை கவனிச்சுக்கோ. ஸோ இப்போ ரெண்டுக்கு எல்சிஎம் என்னது? 12. அப்போ 4 இதை 4ஆல் பெருக்கினா 12 வரும். அப்போ மேலே உள்ள 4ஆல் பெருக்கினா 14 மைனஸ் இதை 3ஆல் பெருக்கினா 12 வரும். அப்போ மேலே உள்ள 3ஆல் பெருக்கினீங்கன்னா 9. ஈக்குவல் டு 70. இப்போ 16 மைனஸ் 9 வந்து எவ்வளவு?
by 12 equal to 70. அப்புறமா இது அந்த பக்கம் போகும்போது reciprocal 12 by 7 சரிதானா 7 by 12 அந்த பக்கம் போகும்போது 12 by 7 7ஐயும் 70 கட் பண்ணுங்க 10 so x is equal to 10ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க 120 so that number is 120 அந்த எண்ணானது 120 ஆகும் சரிதானா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸாம்பிள்லயும் இந்த மாதிரி ஒரு சம்முக்கு எக்ஸசைஸ் ஒரு சம்முக்கு இந்த சம் கேட்கலாம் ஸோ இது வந்து ஏதாவது போட்டித் தேர்வுல காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல இந்த கொஸ்டின் இந்த மாடலில் கொஸ்டின் வரலாம் ஸோ நல்லா கவனிச்சுக்கோ அங்கே வந்து பெருக்கி விடுகிறார் பெருக்குவதற்கு பதிலாக வகுத்து விடுகிறார் அதாவது மல்டிப்ளை பண்ணுறா டிவைட் பண்ணிடுறார் இங்கே வந்து டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக மல்டிப்ளை பண்ணிடுறார் ஸோ அந்த ஒரு வித்தியாசத்தை தான் நம்ம அந்த எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் சம்லையும் பார்க்கணும் ஓகே அடுத்து ஃபிஃப்த் சம் பாருங்க ஃபிஃப்த் சம் வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லிக்கலாம் நல்ல கவனி ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ஸ் எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் பிராக்கெட் பண்ணுங்க இதில் பாருங்க 4/3 மைனஸ் மைனஸும் பிளஸ் 3/2 அப்புறம் இங்க பிளஸ் 5/3 மல்டிப்ளை 12/30 12/30 அதாவது இந்த டிவைட்ல இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் மல்டிப்ளிகேஷன் போடும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும் 12/30 இது வந்து அப்படிதான் பிளஸ் 12/9 into minus 27/16 சரியா இப்போ பாருங்க இத என்ன பண்ணலாம் ரெண்டுக்கு எல்சிஎம் வந்து 6 எடுக்கும் 6 so இது 2 ஆல மல்டிப்ளை பண்ணா நியூமரேட்டர் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 8 இத 3 ஆல மல்டிப்ளை பண்ணா so நியூமரேட்டர் 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 9 சரியா so இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணனும் அடுத்த ஸ்டெப்ல பண்ணிக்கலாம் பிளஸ் இங்க பாருங்க இத வச்சு இத கட் பண்ணுங்க how many times 4 times 4 தடவை 4 3 4 12 அப்புறம் இங்க 4 5 5 6 6 5 எவ்வளவு 30 சரியா so 6 5 are 30 so அப்ப -4/6 நீங்க என்ன சார் இதையும் கட் பண்ணலாம் பட் உங்களுக்கு சேம் டினாமினேட்டர் வரதுக்காக அப்படியே நீங்க செஞ்சுக்கலாம் அதை வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க இது எப்படி கட் பண்ணலாம் இது how many times அதுல இத வச்சு இத கட் பண்ணா 3 1 9 is 9 3 9s are 27 அப்புறம் இங்க 4 டேபிள் பாருங்க இத கட் பண்ணீங்கன்னா 3 12 4 16 சரியா 1 12 4 16 அப்ப இது மைனஸ் இது மைனஸ் இருக்கு அப்போ உங்களுக்கு என்ன வரும் பிளஸ் 9/4 அப்ப நல்லா கவனிங்க இதையும் 4 டேபிள் கட் பண்றோம் 3 4s are 12 இது வந்து 4 4s are 16 இது 1 9 is 9 டேபிள் கட் பண்றோம் 3 9s are 27 so நியூமரேட்டர்ல -3 into -3 9/4 so இது ரெண்டுக்கு எல்சிஎம் இன்னொரு நோட்ஸ் பண்ணிரோம் இது 17/6 minus 4/6 plus 9/4 so LCM 12 6 க்கும் 4 க்கு LCM என்ன எடுத்துக்கலாம் 12 எடுத்துக்கலாம் so இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 12 வரும் so நியூமரேட்டர் 4 2 ஆல மல்டிப்ளை பண்ணினா 34 அப்புறம் இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 12 வரும் so நியூமரேட்டர் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 8 so இத 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 12 வரும் so நியூமரேட்டர் 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 27 so இப்போ இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுங்க இது என்ன வருது 11 1 அப்புறம் 5 plus 1 6 minus 8/12 சரிதானா so 7 4 கூட்டினால் 11 1 போட்டாச்சு மீதி 1 இருக்கும் 2 3 கூட்டினா 5 5 plus 1 6 minus 8/12 இப்போ 8 கிடைச்சா என்ன வரும் 53/12 அப்போ உங்களுக்கு விடை என்ன வந்திருக்கு 53/12
12 அப்படின்னு நினைச்சிருக்கு வந்திருக்கு. ஸோ இதான் என்னது சிப்வே பண்ணது உள்ள ஆன்சர். சுருக்கினதனுடைய விடை வந்து என்னது 53/12. இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் புக்லேயே இருக்கு. எக்ஸாம்பிள் நம்பர் 1.21 அதில் இருக்கு. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாடல் எக்ஸசைஸில் 2 சம் இருக்கு. அதை வந்து நீங்கள் வீட்டில் வச்சு ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும். அதில் எந்த டவுட்னாலும் கேட்டுக்கலாம். ஒருவேளை யாருக்காவது செய்ய தெரியலன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் சார் அதை கூட சொல்லித்தரேன். ஸோ இப்போ 1.2 நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த கிளாஸில் 1.3 போக போகிறோம். ஸோ கொடுத்துருக்குற ஹோம்ஒர்க்கையும் கண்டிப்பாக பண்ணி திருப்பி அனுப்பி வைங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.